ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு 4 மாதங்களுக்கு முன்பு ஒரு சென்னையில் ஒரு அருண் கமிஷனர் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதிகாரி நேற்று நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு அதிகாரி அழைத்து காலையில் இந்த தகவலை சொன்னார். ரொம்ப கேட்கறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. ஒரு பிரபல ஹவாலா ஏஜென்ட் குருவி, அவர் ஆக்சுவலி ஹீஸ் குருவி, வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போவார் வருவார், தங்கங்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆள். இந்த குருவிகள் யார், எந்த விதமான பொருட்களை எடுத்து செல்லும் குருவிகள் என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும். நான் நேற்று பேசும்போது திரு அருண் அவர்களின் மனைவி திருமதி யமுனா தேவி அவர்கள் கஸ்டம்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸரு, அண்டு கடைசியாக அவர் இங்கே அப்பலேட் ட்ரைபுனலில் இருந்தார். அதுக்கு பிறகு திருப்பதியில் ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸைஸ் கமிஷனராக இருந்தார் என்று சொல்கிறேன். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை கஸ்டம்ஸுக்கு மாற்றலாகி வந்துவிட்டார். சென்னையில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு நீதிபதி வகிக்கக்கூடிய பதவியை அவர் வகிக்கிறார். காம்பிடென்ட் அத்தாரிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்டர் தி ஸ்மக்லர்ஸ் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ கஸ்டம்ஸ் உங்களோட ஒரு பொருளை அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா இல்லையான்ட்டு அப்பீலுக்கு நீங்கள் இவங்க கிட்ட தான் போகணும். இவங்க காம்பிடென்ட் அத்தாரிட்டினா இவங்க தான் ஒரு பொருளை அட்டாச் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ இந்த கடத்தலில் ஈடுபடுபவர்கள் குருவிகள், இவர்கள் அத்தனை பேரும் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் வருவார்கள். சென்னை திருவல்லிக்கேணி டிசியாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறார். அவர் ஒரு இரவு நேரம் அந்த திருவல்லிக்கேணியில் தான் அந்த லாட்ஜில் இந்த ஸ்மக்லிங் இது தொடர்பான வேலைகள்லாம் நடக்கும். உங்களுக்கு தெரியல. இது போல் திருவல்லிக்கேணியில் ஒரு ஸ்மக்லர் ஒரு குருவி ஒன்று இருக்கும்போது அந்த டிசி ட்ரிப்ளிகன் பிடிச்சிருக்காரு. பிடிச்ச ஸ்டேஷன் தூக்கிட்டு போய் அவரை விசாரித்த உடனே இந்த மாதிரி ஒரு குருவியை பிடிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே திருமதி யமுனா தேவி தலையிட்டு அவரை ரிலீஸ் பண்ணதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இது பெரிய சர்ச்சையாக இருக்காது. அந்த டிசி ட்ரிப்ளிகேனை குருவியோட வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்க வச்சாங்க.